இன்றைக்கு நாம் எதை பத்தி பார்க்க போறோம் என்றால், சமூகத்துல நடக்கும் பாலியல் குற்றங்களை பத்தி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுல சின்ன குழந்தைகள் கூட பாதுகாப்பின்மைய சூழ்நிலை தான் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களும் அதை வெட்ட வெளிச்சமாக காட்டுது. இன்றைய சூழ்நிலையில் நடக்கும் குற்றங்களும் அதன் பின்னணிகளும் அதையே உறுதிப்படுத்துகிறது. தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? மக்கள் மத்தியில் வினா எழுந்துள்ளது. தமிழகம் மிகவும் மோசமான பாதுகாப்பு இன்மையே அடைந்துள்ளதாக பொதுமக்கள் எண்ணுகின்றனர். இதற்கு உதாரணமாக சொல்ல பல உள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கடந்த சனிக்கிழமை அன்று சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுமியை வாயை மூடி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது. குற்றம் நடந்து 5 நாட்கள் கடந்தும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது. சிறுமி என்றும் பாராமல் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் இதுபோன்ற குற்றவாளிகள் வெளியில் சுதந்திரமாக உலவுகிறார்கள். இத்தனை தைரியமாக சாலையில் நடந்து செல்லும் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் குற்றவாளி இதற்கு முன்பாக எத்தனை முறை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டிருப்பான் என்ற கேள்வி எழுவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது, மேலும் குற்றங்களில் அவன் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறை இனியும் தாமதிக்காமல் உடனடியாக இந்த குற்றவாளியை கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் அரசுக்கு.